பாஸ் சிக்கன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சிக்கன் பிரியாணினாலே எல்லாருக்குமே ஒரு எமோஷன் தான். பிரியாணி கேது சார் ஜாதி மதம்லாம் பிரியாணி இஸ் an emotion. வெல்கம் டு வீகாஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். பாஸ் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்புத்தூள் போட்டு ஒரு அரை மணி நேரம் அது ஊற வச்சுருக்கு. இந்த டம்ளரில் 3 டம்ளர் பாஸ்மதி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கு. ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். 3 பட்டை, 10 கிராம்பு, 5 ஏலக்காய், 2 அன்னாச்சி பூ, 2 கல்பாசி இலை, ஒரு 3 பிரியாணி இலை எடுத்து வச்சுருக்கு. 3 பெல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது. 2 பச்சை மிளகாய், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை, 100 எண்ணெய், 3 ஸ்பூன் நெய், 100 தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய பழமாக 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பிரியாணி பவுட்ரு 2 ஸ்பூனு, காஷ்மீரி சில்லி 1 ஸ்பூன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு குக்கரை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றுறோம். எடுத்து வச்சுருந்த எண்ணெய் ஊற்றிடுறோம். எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறணும். இப்போ எண்ணெய் காய்ஞ்ச உடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை இதையெல்லாம் எல்லாம் போட்டுறோம். போட்டுட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுட்டு இந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனை கூட போட்டணும். ஆனியனு இந்த 2 பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். காரத்துக்கு தகுந்து நீங்கள் ஒரு பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்து நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விடணும். வெங்காயம் நல்லா நல்லா செவந்து வர மாதிரி இருக்கணும். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அதனால் நல்லா வதக்கணும். ஆனியன் நல்லா நிறம் மாதிரி வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆனியன் நல்லா கலர் மாறிடுச்சு. பாருங்கள் எப்படி நல்லா கலர் மாதிரி ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு போட்டுக்கிறோம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா பச்சை வாசம் போகிற முடிய நல்லா வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து தக்காளி பழம் போடணும். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா தக்காளியை நல்லா வதங்கணும். தக்காளி பிரியாணிக்கு ரொம்ப தக்காளி பழம் சேர்க்கக்கூடாது, அளவாக தான் போடணும். நல்லா தக்காளி வதங்கி வர முடிய நல்லா நம்ம வதக்கி விடணும். இப்போ தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சம் நம்ம லேசாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு வதக்கினோம்னா சீக்கிரமாக தக்காளி மசஞ்சிரும். எடுத்து வச்சிருக்கிற புதினா தழையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கிறணும். இப்போ இந்த தக்காளி பழம், கொத்தமல்லி, புதினா இதெல்லாமே நல்லா சுள்ள நல்லா அதை வதக்கி விடணும். இப்போ நல்லா வதங்கி வருது. எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிடுவோம். நான் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். ஒரு 2 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன்.
2 ஸ்பூன் பிரியாணி பவுடரு சேர்த்துருக்கிறேன். இப்போ எல்லாமே நல்லா சுருண்டு நல்லா வதங்கி வருது. சைடுல எல்லாம் வந்து எண்ணெய் பிரிஞ்சு இப்பயே நல்லா வாசமாக இருக்குது. நல்லா இப்போ இது கூட எடுத்து வச்சிருக்கிற ஒரு 100 தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ தயிர் ஊற்றிட்டு நல்லா கிளறி விடணும். சரி, இப்போ எல்லாமே ஓரளவு நல்லா சுருண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கனை சேர்த்துக்கிறலாம். இப்போ சிக்கன் எல்லாம் சேர்த்தாச்சு. நல்லா வந்து கிளறி விடணும். கொஞ்ச நேரம் விட்டுருவோம், ஒரு 5 நிமிஷம். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதனால் மொத்தமாக 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுக்கிறணும். பாஸ்மதி அரிசியை வந்து தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கிடுவோம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பிரியாணியில் எப்பயுமே ஒரு கல் உப்பு கொஞ்சம் சேர்த்துருந்தா தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மீதி இருக்கிற கொத்தமல்லி புதினாவை நம்ம மேலே தூவி கிளறி விட்டுக்கிறணும். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடியை வச்சு மூடி வச்சிடலாம். 6.5 hours later. 5 நிமிஷம் குக்கரை சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 20 நிமிஷம் என்ன பண்ணுறோம், குக்கரை அப்படியே ஃப்ரீயாக அப்படியே விட்டுடணும். இப்போ விட்டுட்டு இப்போ குக்கரை வந்து ஸ்டீம் போயிடுச்சு. இப்போ குக்கரை வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். சிக்கன் பிரியாணிக்கு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் அதனுடைய காம்பினேஷனேவும். இந்த பிரியாணியை சாப்பிட்றப்ப எக்ஸாக்டாக எனக்கு என்ன தோணுது தெரியுமா?